கேள்விகள் கேட்க நான் தயார். நீங்க ரெடியா? ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படின்னா என்ன? விளையாடுறவங்களுக்கு மட்டும்தானா, இல்ல விளையாடாதவங்களுக்கும் கூடவா? நம்மளை காப்பாற்றுற தெய்வங்கள்லாம் எங்கேருந்து வராங்கன்னா, நகராமல் நோகாமல் நுங்கு சாப்பிட்டு நிற்கிறாங்க. ஆனா இந்த விளையாடாதவங்களுக்கு எப்படி வழி வருது? அவங்க ஏன் உங்களை தேடி வராங்க? வணக்கம் நேயர்களே. வணக்கம். இதே வீடியோ பாட்காஸ்ட் ஸ்பார்க்ல இருந்து இங்கிலீஷ்ல பண்ணியிருந்தோம். அது கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அப்போ நிறைய பேர் எங்கள்கிட்ட தமிழ்ல பண்ணுங்க இந்த வீடியோவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால நிறைய கேள்விகளை தமிழ்ல கேட்க போறோம். அது கூடவே சேர்ந்து நிறைய சில கேள்விகளும் கூட கேட்க போறோம். கேள்விகள் கேட்க நான் தயார். நீங்க ரெடியா? தயாருங்க. கண்டிப்பா டீல். டாக்டர், ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படின்னா என்ன? விளையாடுறவங்களுக்கு மட்டும்தானா, இல்ல விளையாடாதவங்களுக்கும் கூடவா? விளையாட்டு எவ்வளவு முக்கியம்? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, ஒரு காலத்தில் நான் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் போட்டால் அப்போ தான் நாம் ஆத்லீட்ஸோட மட்டும் வேற யாரையும் பார்க்க வேணாம், இவங்களை மட்டும் பார்த்தா போதும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அது ஒரு காலத்தில் வரும்போது அடியே படாமல் வலிகள் தான் இப்போ நீங்கள் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி நீங்க ஆர்வத்துல கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆமா, பார்ப்பேன், cricket. ஃபுட்பாலர்ஸ் பார்ப்பேன்ற ஆர்வத்துல வந்துட்டீங்க. ஆமாம். ஆனா நீங்க அப்படி இல்லை இப்போ. அது ஏன்னு கேட்டால் இன்னைக்கு அடிப்பட்டவங்க விளையாட துடிப்பவர்கள், அடிப்பட்டவங்க ஜாஸ்தி இல்லை. வலியே வந்ததுக்கு காரணம் விளையாடாதவங்களுக்கு தான் அதிகமா அதிகம். வலி இருக்கு. ம். அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் நமக்கு விளையாட்டோட இருக்கக்கூடிய வீரர்களை வீராங்கனைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், அவங்கள சரி பண்ணி விளையாடவே வைக்க முடியும்னா தினம் வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம செய்ய முடியற அளவுக்கு ready எதனால பண்ணணும். டாக்டர் விளையாடுறவங்களுக்கே வலி வர்றது இல்ல? கீழே விழுறாங்க, அடிபடுறாங்க, ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, அது கிழிஞ்சிருச்சுன்னு எதையாவது ஒன்று கிழிச்சுக்கிட்டே வராங்க. சில தசைநார்கள்லாம் அவங்களே கூட சரியாயிடுறாங்க சீக்கிரம். ஆனா இந்த விளையாடாதவங்களுக்கு எப்படி வலி வருது? அவங்க ஏன் உங்களை தேடி வராங்க? இப்போ நாம இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நம்ம சென்டர்ஸ்ல பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பேர், அவர்கள் 90% நம்மளை காப்பாற்றுற தெய்வங்கள்லாம் எங்கேருந்து வராங்கன்னா, கீழே விழலை, அடிப்படலை, ஆக்சிடெண்ட் ஆனதில்லை. ஆனால் அவர்களுடைய நேரங்கள், அதாவது தொடர்ச்சியாக ஒரு நாள் பூரா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நகராமல் நோகாமல் நுங்கு சாப்பிட்டு நிற்கிறாங்க. கை நுனியை நவுத்துறவங்க. கீழே விழல, அடிபடல, ஆக்சிடென்ட் ஆகல, ஒரே இடத்துல அசையாம உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு தான் வலி வந்திருக்கு. அதுதானே? ஆமா. அப்போ நம்ம உடம்ப ஒரு லக்ஸுரினா என்ன, இன்னைக்கு நவராம இருந்தோம்னா நிச்சயம் நல்லா தானே இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலே நகராமல் இருந்தா, இது லக்ஸுரின்னு நினைச்சுக்கிறோம், இது சொகுசு வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிறோம், அதனாலதான் வலி வருது. அதுல விளைவாத டாக்டர்கள் லக்ஸுரியில இருக்க முடியும். நிறைய பேர் நல்ல காஸ்ட்லி சோஃபா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சோஃபா, நான் 2,00,000 கொடுத்து பெட் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பெட்ல நீங்க படுத்துக்காதீங்கன்னு எடுவீங்க. சில நேரம் பார்த்துருக்கேன். ஏன்னா இவ்வளவு எக்ஸ்பென்சிவான பொருட்கள்லாம் வாங்கி வச்சிருந்தாலுமே கூட அவங்களுக்கு அந்த சொகுசு வாழ்க்கையினால வரக்கூடிய வலிகள் தான் அதிகமா இருக்குங்கிறீங்க. அப்போ நாம என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்பு, ஃபர்னிச்சருங்கிறது ஒரு பக்கம், அதில் நாம உட்காந்துக்கிறது ஒரு பக்கம், அந்த நேரத்தில் யோசிக்கிற எண்ணங்கள் இன்னொரு பக்கம், அது கூடவே இந்த மாதிரியான ஒரு லைட்டு, ஒரு நம்மளுடைய ஹீட்டை அதிகப்படுத்தக்கூடியது, நம்ம வறட்சி உண்டாக்கக்கூடியது, இந்த சமயத்தில் தண்ணியை ரீப்ளேஸ் பண்ணாம விட்டது, மறந்து போயிடுறாங்க தண்ணி ஆமா. கூட. அந்த உட்கார்ந்த இதுல நாம கொஞ்சம் அப்படி நகர்ந்து கொஞ்சம் நம்மளுடைய தசைகளுக்கு ரத்த ஓட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலன்னா ஒரே நாள்ல வலி வந்தது கிடையாது. நம்ம பார்த்தவங்க எல்லாரும் பல வருடங்களாக உட்கார்ந்தே வேலை செய்ய வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தம் இருக்கு. புரட்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ புரட்சியாளர்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ளார இவங்க பண்ண கொடுமையை தாங்க முடியாம புரட்சியாளர்களாக மாறி அவங்க உடம்புக்குள்ளார இனிமேல் தாங்க முடியாது, இனிமேல் நாங்க புரட்சி பண்ண போறோம். ஸோ இந்த புரட்சியாளர்கள் தசைநார்கள், இவங்க தான் ஸ்ட்ரைக் பண்றாங்க. மயோஃபாஷியல் சிஸ்டம், அவங்க வச்சுதான் நம்ம நகர்றோம். அவங்கள வச்சுதான் வாழ்க்கையே என்ன மாதிரி இருக்கு, எனக்கு கோபமா இருக்கு, எனக்கு சோகமா இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லா எமோஷன்ஸும் அந்த மசிலும் ஃபேஷியாவும் தான் காட்டுது. இப்போ ஒரு நல்ல நடிகர், நல்ல டான்சர், அவங்க எல்லாம் பார்க்கும்போது நல்லா பண்ணணும்னா இந்த மசில்ஸ் நல்லா இருந்தால் தானே முடியும். அது கல்லனா சார் மூஞ்சில ஒரே எக்ஸ்பிரஷனுமே காணுங்க சார், கோபம் வரம் காட்ட மாட்டேங்கிற அப்படின்னா அந்த கோபம்னா அந்த கண்கள்லையும் தசைகள்லையும் கொண்டு வரும்.
தசைகள் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம். ஹார்ட், லங்ஸ், ஸ்ப்ளீன், ஸோ கிட்னி. எமோட் பண்றது மசில் மூலியமா தான். ஆமா. ஸோ உங்க உணர்வுகளை காட்டுறது மசில் மூலியமா தான். ஆக இந்த மசில் நீங்க உட்கார்ந்தே இருக்கிற இடத்துல தீவிரமான எண்ணங்கள், கோவம், ஆத்திரம், அப்புறம் எரிச்சல் இதெல்லாம் வேலையில இருக்க தானே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து அது தசைநாறுகளை இறுக்கமாக்கிடுதா? ஆமா. ஏன்னா எந்தெந்த எமோஷன்ஸை நாம சொல்லணும்னு நினைச்சோம், ஆனா சொல்லல. அவனை சுட்டு இருக்கணும் சார் நானு. நீ மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு மனசுக்குள்ளார என்னெல்லாம் நினைக்கிறாரோ நினைச்சத அந்த உள்ள இருக்க தசைகள் அந்த செய்கைக்காக ஒரு சூழ்நிலை நிலைக்கு போய் நின்றுனே இருக்கு, சுடுவது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி சில எண்ணங்களின் ஆழம், வேகம், தீவிரம், தொடர்ச்சி. ஸோ இவங்க தான் உங்களை நிறைய பார்க்க வராங்க. ஆமா. இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க தான். அவங்க எல்லாருமே பயிற்சிகளை செய்தவர்கள் அல்ல. அந்த பயிற்சிகள் மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்களை சரி செய்யக்கூடிய பயிற்சிகளாக அவை அமையாவிட்டால், அவங்க எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணலாம் சார், நான் காலைல ஓடுறேன் சார் அப்படிம்பாங்க. அந்த 1 மணி நேரம் செய்த ஒரு வேலையினால், ஒரு பயிற்சியினால் அவர்களுடைய மற்ற நேரங்கள், தொடர்ச்சியா இருக்கக்கூடிய மிச்ச நேரங்கள்ல என்ன மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிறாங்களோ அதை நகராம இருப்பது தான் மெயின் பிரச்சனை. 1 மணி நேரம் உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு பத்தாது. உடற்பயிற்சி அதனுடைய நல்ல விளைவுகளை உண்டு பண்ணுது. ஆனால் நாம அதையும் தாண்டி நாம செஞ்சுக்கக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்கு இல்லையா? நாமளே வச்சுக்கிற ஆப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆப்பு மாதிரி இவங்க வச்சுக்கிற ஒரு ஆப்புனால இவங்க நகராம இது ஒரு ஆப்பு, அது ஆப்புன்னு சொன்னாதான் நகர்றாங்க சில பேர். ஆனா ஆப் சொல்லி நகரணும் அப்படின்னு நகர அளவுக்கு போயிட்டோம். அப்போ அதை நகராமல் இருப்பதனால தசைகள்ல இருக்க நீரானது ஒரு அமுக்கப்பட்டதுன்னா அது அந்த இடங்கள் ஒரு சுருங்க நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு நாள்ல நடந்தா ஈஸியா கண்டுபிடிச்சாங்க சார், நேற்று உட்காரும் போது இது டைட் ஆயிடுச்சுன்னு. ஆனா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்மளுடைய மசில் ஃபேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்றீங்களே, இந்த தசை நாறுகள் வீக் ஆகிக்கிட்டே போகுமா? இந்த ஆஸ்டியோபினியான்னு சொல்றோம் இல்லையா, போன் வீக் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி சார்கோபினியான்றது மசில்ஸும் வீக் குறைஞ்சிக்கிட்டே போகுது. வருஷ கணக்குல ஒரு 5% வரைக்கும் வயசாக வயசாக இழந்துகிட்டே இருக்கும் அப்படின்றலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ ஆஸ்டியோபினியா மட்டும் இல்லை, சார்கோபினியாவும் இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு நாளா உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்றது தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாங்களா, இல்ல இவங்களை எப்படி நீங்க சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஷெட்யூல்னா என்ன மேடம்? நீங்க கேட்ட கேள்வியா? SAID. ஸ்பெசிபிக் அடாப்டேஷன் டு இம்போஸ் டிமாண்ட். அப்போ நாம விளையாடும் போதும் செய்து கொண்ட மாற்றங்களுக்கு தேவையானதை தசைகளுக்குள்ள எதிர்பார்க்கும். அதே மாதிரி உட்கார்ந்ததும் ட்ரைனிங் தானே யோசிச்சோம்னா இந்த உட்காரதுக்கான தேவைகள், மாற்றங்கள் அது நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உலகத்துல அது என்ன சொல்லுன்னா, நகர்ந்தாதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்ன்ற நிலைமையில எல்லா மிருகமும் நகர்ந்தாதானே நடக்க முடியும், நகர்ந்தாதானே அது கிடைக்கும். அது இல்லாம இப்ப நகராமல் நோகாமல் இருந்தாதான் சாப்பாடு கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சரி, இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்ம என்ன நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க? உட்கார்ந்த இடத்துல உட்காராதீங்க, நகருங்கன்னு சொல்லிடுறோம். நகர்ந்தா மட்டும் போருமா? இப்போ நகர்றது மாத்திரம் இல்ல, அப்போ அது பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்றால் என்ன? எல்லாத்தையுமே நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ள கொண்டு வந்துடலாம். நம்ம மனிதன் உடனே பிடிச்சிட்டீங்களே இந்த மாதிரி நான் சொல்லுங்க ஆக்டிவிட்டி தான் இல்ல, ஜெனரலா எனிதிங், டைஜஷன்ல இருந்து மூச்சு விடுறதுல இருந்து நீங்க எவ்ரிதிங் இஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஆனா அதுல நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல மூச்சு விடுறீங்க, உங்களோட டைஜஷன் நடந்துகிட்டு இருக்கு, இது வேற. மூச்சு விடுறதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மூச்சு கூட ஒழுங்கா எடுத்து அது கூட இல்ல. அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாமளா மூச்சு ரொம்ப ஷாலோ பிரெத்தா மேல. ஆமா, அப்ப மூச்சு எடுத்து விடுறது மாறினது, உட்கார்ந்தப்போ தசைகள் மாறினது, அதனுடைய உள்ள இருக்க நீரானது தள்ளி போய் வேற இடங்கள்ல மாட்டிக்கிட்டு திரும்பி போகாம லாக் ஆகி வீக்கம் வர்றது, அதனால ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே
சீராக இயங்கக்கூடிய, நம்ம நடக்கக்கூடிய, உட்காரக்கூடிய, எழுந்துக்கக்கூடிய மூமெண்ட்ஸுக்கெல்லாம் அது எதுவாக இல்லை. தசைகளும் மாறும். நீங்க செட்னு சொன்னால செட் பிரின்சிபல். அதே மாதிரி ஸ்பெசிபிக் இம்போஸ்ட் டிமாண்ட் ஒன்று. நம்ம டிமாண்ட் என்ன? ஸ்விங் ட்ரைனிங் பண்ணா என்ன ஆகும்? அது டிமாண்டு. அதுக்கேற்ற மாற்றங்கள் உண்டாகும். உட்காந்து இப்படி கம்ப்ரஸ் பண்றதே ஒரு டிமாண்ட் ஆச்சுன்னா, அந்த டிமாண்ட்னால அதன் தசைகளும் மாறணும் இல்ல. அந்த மாற்றங்கள் நம்ம நார்மலா பண்ண வேண்டிய மூவ்மெண்ட்ஸுக்கு உதவாது. ஸோ அந்த டிமாண்டுக்கு தகுந்தாப்புல உங்க பாஸ்டரே வேற மாதிரி அலைன் ஆகி அது மூலியமா நடக்கக்கூடிய வீக்னஸ் அண்ட் டைட்னஸ் ஃபார் த மசிலும் இருக்குது. ஆமா. அதுக்கப்புறம் வலியும் வர ஆரம்பிச்சிருது. அப்ப நாம என்ன மாதிரியான காசு கொடுத்து ஒரு ₹1,00,000 என்ன, ₹10,00,000 என்ன, எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் நீங்க உட்கார லட்சணம் மாறலைன்னா, அதை அப்பப்ப கொஞ்சம் மாத்தி வச்சுக்கலன்னா, ரத்த ஓட்டம் அங்க போகலைன்னா, நீரானது லிம்ஃபாட்டிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மூமெண்ட்ஸையும் நம்ம பிளாக் பண்ண உட்கார்ந்து அமுக்குனதுனால இத்தனை காரணங்கள் ஒன்றா சேர்ந்து பல வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமா நாம மாத்தி வச்சுக்கிட்டது. அந்த மாற்றங்கள் ஒரே நாள்ல வந்திருந்தா, அதான் விழுந்தேன், அடிபட்டேன், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்ற மாதிரியான மாற்றங்கள். இந்த விஷயங்கள் நீங்க சொல்லும்போது இப்போ சில பேருக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுது இல்லையா? வேலையில உட்கார்ந்தே இருக்க வேண்டியிருக்கு, ஸ்கூல்ல உட்கார்ந்தே இருக்க வேண்டியிருக்கு. சில நேரம் இது தனி மனிதரோட ரெஸ்பான்சிபிலிட்டியா, அவங்களுடைய பொறுப்பா நகர்ந்து கொஞ்சம் எழுந்து கிளாஸ்ல நிற்க கூட முடியாது, ஏன் எழுந்துக்கிறேன்னு வாத்தியார் கேட்பாங்க. ஸோ இதுல யாரை நீங்க பிரச்சனைன்னு சொல்லுவீங்க? ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு, கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தகவல் போய் சேரணும்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி தனி மனிதரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, குப்பை போடாத அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போட முடியாது, எங்கேயாச்சும் துப்பாதீங்க, குப்பை போடாதீங்கன்றது தனி மனிதரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாத்தையும் கவர்மெண்ட் மேலே போட முடியாது இல்லை இல்லையா? அதனால அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இண்டிவிஜுவலா நீங்க என்ன பண்ணி உங்களுக்கு எந்த சுதந்திரம் இருக்க முடியும், அதுல நீங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கான டிப்ஸ் கொடுங்க. அது முக்கியமானது. நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும், எனக்கு பஸ் வசதி கொடுக்கணும், எனக்கு லைட்டு கொடுக்கணும், எனக்கு அதுக்கு கரண்ட் வேணும், இப்படியெல்லாம் சொன்ன மாதிரி உங்க உடம்புக்குள்ள யார் கவர்மெண்ட்டை ரூல் பண்றா? அவங்கவுங்க தான் ரூல் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்கவுங்களே அவங்க உடம்புக்குள்ள ரூல் பண்ணும்போதும் அதை வெளியில இருந்து யாராவது உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ஒரு புரியாத ஒரு புதிர். அதுல என்னன்னு கேட்டா, நான் நல்லா இருக்கணும்னா என்னுடைய எஃபர்ட் முதல்ல இருந்தாதான் அதை சரி பண்ணிக்க முடியும். யாரோ எடுக்கிற எஃபர்ட்ல நான் நல்லா இருக்க முடியும்னு சொன்னா அது எப்படி இருக்க முடியும்? அது ஒரு உங்களுடைய அந்தந்த மனிதர்களுடைய கையில தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை தாண்டி அதுல ஏற்படுற மாற்றங்கள் யாரோ ஒரு காரணம். அப்படின்னா ஒரு வார் வந்து யாருடைய காரணம்? ஒரு சுனாமி வந்து ஒரு இயற்கையினுடைய காரணம். ஆனால் இந்த உடம்புக்குள்ளார நாம செஞ்சுக்க வேண்டிய ஒரு மூமெண்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, செய்ய வேண்டிய அத்தியாவசிய தேவைகளுக்கு கீழாக நாம எல்லாரும் ஃபங்க்ஷன் பண்றதுனால, அதுவே நம்மளுடைய தேவையாக ஒரு மாறுதல் ஏற்பட்டதுனால நிச்சயமாக நோய்கள் வர வாய்ப்புகளை உண்டு பண்ணிட்டோம். அந்த நிலையில இருக்கும்போது எல்லாரும் ஒரு என்ன பண்ணணும்னா, இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க, சார் ½ ஒரு தடவை நான் எழுந்து நடக்கிறேன் சார். அந்த எழுந்து நடக்கிறது மாத்திரம் இல்ல, எந்த வேலையில இருந்தாங்களோ அந்த வேலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை கொஞ்சம் மாத்தி மைண்டையும் அதுல இருந்து எடுத்து திரும்ப வந்து உட்காந்தாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய டயஃப்ரமேட்டிக் ப்ரீதிங்னு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வேற ஏதாவது ப்ரீதிங் டெக்னிக் சொல்லி தருவீங்களா ஸ்பெசிஃபிக்கா? நம்ம வந்து நிறைய டெக்னிக் நம்ம தேடலாம். ஆனா பிராணாயாமம்ல நம்ம நாட்டுல தான் எவ்வளவோ வச்சிருக்காங்களே, அந்த பிராணாயாமத்தையும் பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் கெட்டதெல்லாம் வெளியே விட்டுறணும். பழையன கழிவதும் புதுவானது புகுதலும். ஓகே, பழையன கழிதல், புதியன மன்னிக்கணும். சரிங்களா? இதுலதான் நம்ம தமிழ் பசங்கிடுச்சு. பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஃபர்ஸ்ட் எக்ஸலேஷன், பழையன கழிதல். இப்ப இன்ஹலேஷன். இப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாரும் பேசாத நேரத்தில், கவனிக்கிற நேரத்தில் முதல்ல நம்ம பிரெத்தோட வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஆக்சிஜன் அளவு அதிகமாகிடும்.
கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடும். இது இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு அளவை நாம் அதிகமாக வெளியில் கொண்டு போனாலும் ஹைப்பர் வென்டிலேஷன் ஏற்பட்டாலும் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகும். நம்ம உடனே ஒரு சிம்பத்தட்டிக் ஓவர் டிரைவில் இருக்கிறதா உடம்பு நினச்சிக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும், பிரெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாக வெளியில் போயிட்டாலும் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சாலும் ரெண்டுமே டேஞ்சரஸான இஷ்யூஸ். ஸோ முதல் கேள்வி, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் யாருக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆக்டிவிட்டியே இல்லாமல் உட்கார்ந்துருக்கவங்க அத்தனை பேருக்கும் ஸ்போர்ட்ஸ் மெடிசன்றது யூஸ் ஆகும்னு இங்கே வந்து முடிச்சிருக்கீங்க. ஆமாம், இப்போதான் தெரியுது ஆன்சரே.